நம்ம இப்போ இறை வேண்டலும் உறுதிமொழியும் நம்ம எடுப்போம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நின்றது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீர் பொறுத்தல் வேண்டும். நிலைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவதே. கோபம் கொள்ள மாட்டேன். இச்சையோடு பார்க்க மாட்டேன். ஆணையிட மாட்டேன். பழி வாங்க மாட்டேன். பகைவரிடமும் அன்பு செலுத்துவேன். மனிதர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன். செல்வம் சேர்க்க மாட்டேன். பிறரை குற்றவாளி என தீர்க்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். இறை வாக்கின்படியே வாழ்வேன். இயேசு பெருமானின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நம்ம கடந்த நாட்கள்லேருந்து நம்ம நற்செய்தியாளர்ன்ற வகுப்பை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நற்செய்தியாளனுடைய தகுதிகள், அவருடைய ஊழியம், அவசியம், இது எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இறையியல் பற்றி பார்த்தோம். வெறும் இறையியல் மட்டும் கிறிஸ்தவ அடிப்படையில் மட்டும் பார்க்காம தமிழ் மொழியில் இறையியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது குறித்து சேர்த்து நம்ம ஆராய்ந்தோம். இன்றைக்கு நம்ம புது வகுப்புக்குள்ளே போகிறோம். அந்த வகுப்பு என்னென்னா வேதாகமத்தை பற்றிய பாடம், பிப்ளியோலஜி அப்படின்ற பாடத்துக்குள்ளே நம்ம வேதாகமத்தை பற்றி படிக்க போகிறோம். வேதாகமத்தை எவ்வளோ நாளில் படிச்சிடலாம்? வேதாகமத்தை முழுசுன்னு அறிந்து கொள்ளணும்னா எவ்வளோ நாள் தேவைப்படும்? நீ ஓராண்டு முழுசு படித்தா கூட அந்த முழுமையாக என்ன செய்ய முடியாது, படித்து முடிக்க முடியாது. அதை பற்றின அந்த ஆழமான கருத்துக்களையும் அதனுடைய அந்த மகத்துவத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அதில் விஷயங்கள் எல்லாத்த பற்றி இருக்குது. அறிவியல் இருக்குது, என்ன எல்லாமே இறையியல் இருக்குது, உலகியல் இருக்குது, புவியியல் இருக்குது, என்னென்னமோ அதில் என்ன செஞ்சுருக்குது, எல்லாமே அதில் அடங்கிருக்கு. எதில்? பைபிள். அதை நம்ம அந்த பைபிளை ஆராய்ச்சி படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயுசே பத்தாது, அவ்வளோ இருக்குது. அதனுடைய ஆழம் மிக அதிகம். ஆனால் நம்ம இந்த வகுப்பில் சில காரியங்களை குறித்து நம்ம எப்படி பைபிளை படிக்கணும், அதில் எப்படி புரிஞ்சுக்கணும், அது யார் எழுதியிருக்கிறா, அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு, சில முக்கியமான சில காரியங்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், ஒரு 2 அல்லது 3 வகுப்புகளில் நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு வளர்ந்தா? அப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிளை வந்து என்ன பண்ணுவாங்க, தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துறதா அவங்க தூக்கமே வரும். ஏன்? கெட்ட கனவு வரக்கூடாது, நம்ம தூக்கத்தில் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, தலைமாட்டில் பைபிள் வச்சுருப்பாங்க. சிலர் பைபிளில் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கி வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, பைபிளை வச்சுருவாங்க. ஏன்? அந்த சம்பளம் என்ன பண்ணணும், நல்ல வேலையில் செலவாகணும், வீணாக செலவாகிடக்கூடாது. இன்னும் அந்த சம்பளம் என்ன செய்யணும், நல்ல நிறையா விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பைபிள். ஒரு பைபிளை எப்படி பலர் பல விதமாக பல கோணங்களில் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சிலர் பைபிளை வரலாற்று ரீதியாக பார்ப்பாங்க, மற்ற இதை கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய பைபிளை இது வரலாற்று ரீதியாக இருக்குது. இந்த புனித நூல், கிறிஸ்தவர்களின் புனித நூலாகிய இந்த பைபிள் எப்படி இருக்குது, வரலாற்று ரீதியாக இருக்குதுப்பா அப்படின்ற நிலையில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அது மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன், என்னுடைய புனித நூல் எது, பைபிள், அதனால் நான் என்ன செய்கிறேன், அதை படிக்கிறேன், அதை நான் அந்த புனித நூலாக எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் காலையில் எழுச்சி அவசர அவசரமாக படிச்சுட்டு போவோம். ஏன்? அந்த நாள் நல்லா போகும். அவன் படிக்காமல் ஒருவேளை போயிட்டா தவறினா அவனுக்கு என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள ஒரு இது வந்துடும், ஐயோ நம்ம இன்னைக்கு படிக்காம மட்டுமே ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ எல்லாருமே ஒவ்வொரு கோணத்தில் எதை பார்க்குறாங்க,
பைபிளை பார்க்குறாங்க, அணுகுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. அது பெரிய பெரிய சவால்களை தாண்டி இந்த புத்தகம் இன்னை வரைக்கும் நிற்கிது. பெரிய பெரிய சவால்கள். பைபிளையே அழிச்சிடுற, பைபிளே நீ உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கும்போது கூட அதையெல்லாம் அவர்கள் தான் அழிஞ்சு போனாங்களே தவிர, அது நாடு தான் அழிஞ்சு போச்சு தவிர, பைபிள் இன்றைக்கும் நம்ம கூட என்ன செஞ்சுட்டு இருக்கு. உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இது, அதிகமாக இன்றைக்கு விற்கப்படுகிற இது பைபிள். இந்த பைபிளை நம்ம அவ்வளோ முழுமையாக அதனுடைய ஆழத்தை நம்ம போய் என்ன செஞ்சிட முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் விஷயங்களே நமக்கு வந்து அது நம்மளுக்கு உடல் தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிஞ்சிருந்ததை கூட நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படிதான் இப்போ பைபிளுங்கிற சொல் எப்படி வந்தது? பைபிளுங்கிறது யாருடைய புனித நூல்? கிறிஸ்தவர்களின் புனிதன். அது பைபிள்னு சொல்கிறோம். தமிழில் திருவிவிலியம் அப்படின்னு சொல்கிறோம். வேதாகமம்னு சொல்கிறோம். வேதம் ப்ளஸ் ஆகமம் வேதாகமம், அப்படிதானே? ஆகமம்னா என்னது? ஆகமம்னா சட்டம்னு அர்த்தம். அப்போ பைபிள் வந்து என்னது? ஒரு வகையில் சட்ட நூல். ஒரு வகையில் அது என்னது? சட்ட நூல். நீ இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இது இப்படி நல்லதாக செஞ்சீங்கன்னா உனக்கு என்னது? ரிவார்டு. கெட்டதாக செஞ்சீங்கன்னா என்னது? உனக்கு தண்டனை. அப்படிங்கிற ஒரு சட்ட நூலை, சட்டம் அப்படிதானே சொல்லுவோம். ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் என்ன சொல்லும்? நீ இப்படி தான்ப்பா போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். சட்டத்தை மீறினா என்ன செய்யும்? தண்டனை உண்டு நம்மளுக்கு. சட்டத்தின்படி போனால் ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டில் போய் ஒரு ரிவார்டு கரெக்டாக சட்டத்தை பண்ணுறோன்னு நம்ம யாரும் ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம பாட்டில் சரியான நிலையில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே தான் நம்மளுக்கு இங்கேயும். இப்போ பைபிளுங்கிற சொல் பிப்ளோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்து, கிரேக்க வார்த்தை பிப்ளோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பைபிள் என்ற ஆங்கில வார்த்தை. அது புத்தகங்களின் நூல்களின் தொகுப்பு. இது பிப்ளோஸ்னா அதான் வந்து இவங்க பைபிள்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அவ்வளோதான் பைபிளுங்கிற சொல்லுக்கான விளக்கம். அவ்வளோ ஓகேவா? சரி. இந்த பைபிளுடைய மொத்த புத்தகம் இருக்குல்ல, எத்தனை மொத்தம்? 66 புத்தகங்கள் அடங்கியது தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 2 பெரும் பிரிவு இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று. சரி. இதுக்கு முன்னாடி கத்தோலிக்கத்தில் அந்த பழைய ஏற்பாடு இதோடு சேர்த்து 7 ஆகமங்கள் சேர்ந்து இருந்தது. மொத்தம் 39. ஏற்கனவே எவ்வளோ சேர்ந்து இருந்ததுன்னா மொத்தம் 45 இருந்தது. 45 46 இருந்தது. அதில் ஒரு 7 இதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளுபடி ஆகமம்னு தள்ளிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு ஒரு கவுன்சில் ஒன்று இது பண்ணி, சில இன்னைக்கும் வந்து என்ன தள்ளுபடி ஆகமத்தோடு இணைத்த திருவிவிலியம் இருக்குது பழைய ஏற்பாடு. இன்றைக்கும் விற்பனைக்கு இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க பீடத்தில் வாசிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது விளங்குதா? அப்போது இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறது கிறிஸ்தவ புனித நூலில் இன்னைக்கு நம்மளுக்கு கையில் இருக்கிறது 39 புத்தகங்கள் அடங்கிய பழைய ஏற்பாடு, 27 புத்தகங்கள் அடங்கிய புதிய ஏற்பாடு. இது 39 அடங்கிய பழைய ஏற்பாடு, 27 புத்தகங்கள் அடங்கிய புதிய ஏற்பாடு. இது 2 இருக்கு. இதில் பகுதிகள் இருக்கு. எப்படி பகுதிகள் இருக்குன்னா 5 பஞ்சாகமம்னு சொல்றாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 ஆகமம் தான் பஞ்சாகமம். இந்த 5 ஆகமமும் வெறும் என்னதான்? அது சட்ட நூல் தான். ஆகமம்ன்றதுனால சட்டம் தான். எப்படி நீ பலியிடணும், யார் பலியிடணும், பலியிட்ட பொருளை எப்படி சாப்பிடணும், இந்த பண்டிகையை எப்படி ஆசரிக்கணும், எல்லா விதமான சட்டங்களும் இல்லை அதில் அடங்கும். மோசேக்கு 10 கட்டளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. அதை மோசே என்ன செய்யறாரு? 613 சட்டங்களாக மக்களை ஆள்வதற்கு அவர் என்ன செய்யறாரு? விரிவுபடுத்தினார். சொல்றது விளங்குதா? கடவுள் இவருக்கு கற்பலைகளை எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் எத்தனை? 10 கட்டளைகள் தான் நம்ம படிக்கிறோம். 10 கட்டளைகள். ஆனால் இவர் தங்கள் இன மக்களை ஆள்வதற்கு அதை என்ன செய்யறாரு? 613 சட்டங்களாக என்ன செய்யறாரு? விரிவுபடுத்துகிறார்.
இது எல்லாம் உள்ளடங்கியது தான் இது இந்த ஆகமம், இந்த பஞ்சாகமம், இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். இது வந்து பஞ்சாகமம்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஒவ்வொரு ஆகமங்களையும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேவியர் ஆகமத்தில் முழுக்க பலி தான் இருக்கும். அது எப்படி எப்படி செலுத்தணும், எப்படி இருந்தால் எப்படி அது பண்ணணுன்றது தான் இருக்கும். அதே மாதிரி எண்ணாகமத்திங்கன்னா அது ஒரு எல்லாமே அந்த சட்ட விதிகள் தான் அது இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல். எதுலேருந்து? யோசுவாவிலேருந்து எஸ்தர் வரைக்கும் அது என்ன நூல் தான்? அது வரலாற்று நூல். எல்லாம் தனி நபர், அந்த ஆண்டு, இதெல்லாம் வரலாற்று நூல். அந்த வாழ்ந்த அந்த தேசம் இருக்குது, அந்த வாழ்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு உண்டான குறிப்புகள் எல்லாமே இதில் இருக்குது. இன்றைக்கும் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டது வரலாற்று நூல். இது ஏதோ கதை கிடையாது. வாழ்ந்த நபர்களை, வாழ்ந்த இடங்களை குறிக்கக்கூடிய நூல்கள். அதெல்லாம் நம்ம வந்து மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அதுக்கப்புறம் பாட்டாகமம் அல்லது செய்யுளாகமம், செய்யுளாகமம் அல்லது பாட்டாகமம். யோபுலேருந்து உன்னத பாட்டு வரைக்கும் 5. அது முழுக்க செயல் நடை. செயல் நடைனா என்னது? எப்படி இருக்கும்? செய்யுள் அல்லது கவிதை, கவிதை நூல்னு சொல்லலாம். கவிதை நூல் அல்லது செய்யுள் நூல் அல்லது பாட்டு ஆகமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாட்டு அல்லது கவிதை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எது ரொம்ப இதாக இருக்கும்? நம்ம ஒரு கவிதை நல்லா இருக்குன்னா அதில் என்ன மிஞ்சிருக்கும்? அதிகமாக இருக்கும். கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் சரி, புரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ரைட், கரெக்ட். அப்புறம் ஊமைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் புகழ்ச்சி அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு நான் எதிர்பார்க்குற வார்த்தை இன்னும் வரல. அதாவது கவிதைக்கு என்ன அழகு? அழகுதான். அது கவிதை ரொம்ப அழகாக இருக்குன்னா அதில் கொஞ்சம் என்ன இருக்கணும்? அதான் அதுதான் நம்ம எப்படி நீங்கள் முதல் வார்த்தையில் என்னன்னு சொல்லிட்டீங்க? கற்பனைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கற்பனை என்பது என்னதுதான்? ஒரு விதமான பொய். நான் தப்பாகவே சொல்ல, நான் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம்? அது மிகைப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு கற்பனை வடிவாக ரொம்ப அழகாக கடவுளை என்ன செஞ்சுருப்பாங்க? வேற ஒரு கசப்பு, ஒரு மருந்து கொடுக்கவே முடியாது குழந்தைக்கு. சாப்பிடுமா? என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு தேன் கலந்து, சர்க்கரை கலந்து, ஒரு மிட்டாய் கலந்து கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி தான் பாட்டாங்க. அந்த செய்தியை நம்மளுக்கு அந்த அந்த கடவுளுங்கிற அந்த அந்த பெரிய தத்துவத்தை நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்க? அழகுபடுத்தி கொடுக்குறாங்க. கற்பனை வழியில் அழகுபடுத்தி அந்த அந்த கடவுளுங்கிற அந்த தத்துவத்தை தான் எப்படி கடவுளை அனுபவித்தோம் என்பதை அந்த பெரியவர்கள் அனுபவித்த அந்த அந்த இதை நம்மளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க. எப்படி? ரொம்ப அழகா, நம்ம ஈஸியாக புரிந்து கொள்றதுக்கு, அல்லது ரொம்ப மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அப்படியா சொல்லப்பட்ட காரியங்கள். நான் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் யோபெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது நம்ம இதுவாக படிக்கிறோம். எதாக படிக்கிறோம்? உரைநடையாக நம்ம இப்போ படிச்சிடறோம். ஆனால் அதெல்லாம் எப்படி தான் இருந்தது? அது பாட்டு ஆகமத்தில் வந்தது தான். இப்போ உன்னத பாட்டுலாம் ஓரளவுக்கு ஒரு பாட்டு இதில் இருக்குது, சங்கீதமும் அப்படி இருக்குது. மற்றது எல்லாமே உரைநடையாக தான் இருக்குது. நான் சொல்கிறது விளங்குதா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ உன்னத பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த கணவன் மனைவியை பற்றி அதை சொல்லுவார். கணவன் மனைவியை பற்றி அதை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். அந்த பொண்ணுக்கு சொல்கிறாரு என்னன்னு, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எப்படி இருக்கணும் உனக்கு உன் கணவர் இருக்கு. மரங்கள் எல்லாம், எல்லா மரங்களும் எப்படி தான் இருக்கணுமா? காட்டு மரங்களை மாதிரி இருக்கணுமா? இந்த வசன வாசிய உன்னத பாட்டு 2. ஒன்னுலேருந்து வாசிய. இதெல்லாம் வந்து கவிதை வழியிலே இருக்கு பார்த்தீங்களா?
இதெல்லாம் கவிதை வழியிலே இருக்கு இந்த உன்னத பாட்டு. பாட்டாக சத்தம் வாசிக்க காலி உள்ள முள்ளுங்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானது. எல்லாம் முள்ள, எல்லா குமாரத்திகளும் எப்படி தான் இருக்கணுமா? முள்ளா இருக்கணுமா? இவரு அன்பு செலுத்துற அந்த மனைவி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கணுமா? லீலி புஷ்பம் மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அது அடுத்தது வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்கள், எல்லா குமாரர்கள் யாரு? அப்பா, மாமா, அண்ணன், தம்பி இருக்கிற எல்லாரும் யார் தான்? காட்டு மரம். நேசர் வந்து எப்படிதான் இருக்குமா? கிச்சலி மரம் மாதிரி போதும். ஒரு அழகான ஒப்புமை பாரு. நான் இப்போ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் லீலி புஷ்பம் மாதிரி இருப்பாங்க, நம்ம மனைவி மட்டும் முள்ளா இருக்கிறாங்க. அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. எல்லாம் கிச்சலி மரமாக இருப்பாங்க. நம்ம இவர் மட்டும் எப்படி இருப்பார்? காட்டு மரம் மாதிரி இருப்பாங்க. பிரச்சனை. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை இன்னும் அழகாக சொல்லியிருப்பாங்க. தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எந்த மொத்தமாக குமாரர்களுக்குள்ளே குமாரத்திகளுக்குள்ளே அப்படின்னு பொதுவாக்கிட்டாங்க. அப்போது எல்லா ஆண்களும் எப்படி தான்? காட்டு மரம் தான். இவர் நேசிக்கிற அந்த நேசர் மட்டும்தான் எப்படி இருக்கணுமா? கிச்சலி மரம். எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சின்ன விஷயத்த உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். பெரிய தத்துவங்களை ரொம்ப அழகாக போய் மக்கள் இடத்துல சேர்க்கறதுக்கு அந்த செய்யுளாகவும் பாட்டாகும் யோகுல அந்த மாதிரி யோகுல நிறைய இருக்கா மாதிரி. அதே மாதிரி சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா அதுலேயும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி ரொம்ப அழகாக எளிமையாக எல்லாரும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிற விதத்தில் கொடுக்கக்கூடியது இந்த பாட்டாகும். அது 5. நம்ம இப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் ஏசாயால இருந்து தானியேல் வரைக்கும். இன்னும் பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம். பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றாரா? ஒரு சின்னதாக சொன்னாரா? அவர் தலைநகர்ல இருந்து சொன்னாரு, இவங்க சிறிய கிராமங்கள்ல இருந்து சொன்னாங்க. அவங்க அரசர்களுக்கு பெரிய ஆட்களுக்கு சொன்னாங்க, இவங்க குடிமக்கள். அதனால பெரிய சிறியல் பிரிச்சாங்க. ஆனால் மொத்தமாக தான் ஆக்சுவலாக சொல்லணும். தீர்க்க தரிசன நூல்கள்னு சொன்னால் 17 நூல்கள், மொத்தம் 17. நம்ம அதை கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம். என்னது? ஏசாயாலேருந்து தானியேல் வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசி. இது சிறிய தீர்க்கதரிசியில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஓசியாவிலேருந்து மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இதில் தான் இருக்கும், மக்களுக்கு சொன்னதுலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கும். நம்மளுக்கு ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, தானியேல் அப்படிதான் நம்ம எடுக்கணும். இது சின்ன சின்ன அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய தத்துவங்கள் இருக்கும். அவங்க சொல்கிறாரு, நான் வந்து சாதாரண ஒரு விறகு பொறுக்கி காட்டில் விறகு பொறுக்கிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தை போய் சொல்கிறான்னு என்கிட்ட சொன்னார். நான் அதை வந்து சொல்கிறேன், நீ ஏற்றுக்கொண்டா என்ன செய்? ஏற்றுக்கோ, ஏற்றுக்கலன்னா விட்டுரு. உனக்கும் அவருக்கும் மனப்பாடு. நான் யார் இல்லை? நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசிக்கு மகனும் அல்ல. நான் சாதாரணமாக ஒரு விறகு பொறுக்கிறேன். நான் சொல்லணும்னு சொல்கிறத என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன்பா. இனிமேல் கேட்கறதுன்னு கேட்காதான் யாருடைய கடமை? உங்களுடைய. அது யாருக்குமானது? அவருக்கும். இதே தான் இப்போ நானும் சொல்கிறேன். சொல்ல நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசிக்கு மகனும் இல்லை. சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. கேட்க வேண்டியது யாருடைய? அது அழகாக அவர் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். அவரை கூட்டு மிரட்டுறாங்க, அவரை சிறைப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம பார்க்கணும். அந்த கடவுளுடைய உள்ளத்தை தீர்க்கதரிசியாது. தமிழில் ஒரு வார்த்தை மாசரு காட்சியவர் அப்படின்னு. மாசருன்னு என்னது? குற்றம் இல்லாத காட்சி, எந்த குறையும் இல்லாமல் குற்றமும் இல்லாத காட்சி பார்க்குறவர். அவருக்கு பேர் தான் யாரு? தீர்க்க தரிசனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை.
தமிழ் வாச மாசரு காட்சியவர். குற்றம் இல்லாம குறை இல்லாம அப்படியே தீர்க்கமா அந்த காட்சியை பார்க்கறது, அவருக்கு பேர் தான் மாசரு காட்சியை தீர்க்கிறது. அப்போ எதை கடவுள் செய்யக்கூடியதை, கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே கரெக்ட், எந்த குறையில்லாம அப்படியே சொல்லக்கூடியவர் இருக்கார்ல, அவருடைய உள்ளத்தை பிரதிபலிக்கிறவர் தான் யாரு? தீர்க்கதரிசி. கடவுளின் உள்ளத்தை பிரதிபலிக்கிறவர், கடவுள் சொல்ல வேண்டியதை மக்களுக்கு சொல்றவர், இவர் வழியா தான் சொல்றாரு. நான் சொல்றது விளங்குதா? அப்போ இந்த வார்த்தைகள் சில இடங்கள்ல இந்த பைபிள் மொத்தமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளின் பலமும் இருக்கு, மனிதனின் பலகீனமும் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? சத்தியாவியானவருடைய உதவினால, பரிசுத்தாவியின் உதவினால நம்ம பகுத்தறிய கற்றுக்கணும். சில நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்லும் போது யாருடைய கருத்தையும் சேர்த்து சொல்லுவாரு? அவருடைய கருத்தையும் சேர்த்து சொல்லுவார். கடவுள் சொன்னதை மட்டும் சொல்ல மாட்டார், கொஞ்சம் என்ன செஞ்சுக்குவாரு? பண்ணிக்குவாரா? பண்ண மாட்டாரா? அப்போ பலகீனமும் இருக்கு. யாருடைய பலகீனம்? மனிதனுடைய பலகீனமும். கடவுளுடைய பலமும் இருக்கு. பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒரு குறையை வச்சு நம்ம மொத்தமா இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கடவுளின் பலம் இருக்கு. அதை எப்படி அறியணும்? சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தீங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. இப்போ நம்ம சரியா அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரித்து பார்க்கறதுக்கு, பகுத்து பார்க்கறதுக்கு நம்ம சரி. இப்போ நம்ம அந்த பழைய ஏற்பாட்டினுடைய மைய கருத்து, பழைய ஏற்பாட்டு முழுசு இருக்குதா? ஆதியாகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் இருக்குதா? அதனுடைய மைய கருத்து புதிய ஏற்பாட்டை விட்டுணும், புதிய ஏற்பாட்டு சிந்தனையே விட்டுணும், இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இப்போ நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதில் மைய கருத்துன்னு தெரியுது? பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜ்யத்தின் விடுதலை. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சிறையில் இருக்கிறாங்க, அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க. அப்போ இவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தீர்க்கதரிசிகள் எழுப்பி அவங்களை என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற காலம். அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய விடுதலையை முன்னிறுத்தி சொல்லப்படுகிற என்னது? தீர்க்க தரிசனங்கள். நான் சொல்றது விளங்குதா? கண்டிப்பா உங்களை என்ன செய்வாரு? மீட்டுருவாரு. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அந்த பழைய நிலைக்கு நீங்க திரும்பிடுவீங்க. அப்படி ஆமா, ரோமாரசுக்கிட்ட இல்ல, ரோமாரசுக்கிட்ட இருந்தது கடைசி காலத்துல. முதல்ல அவங்க இதாக இருந்தது அசிரிய நாட்டுக்கும் பாபிலோனிய நாட்டுக்கும் தான் இவங்க அடிமையாக இருந்தாங்க. அந்த நாளில் எழுதப்பட்டது தான் இந்த காரியங்கள்லாம். கடைசி காலத்தில் தான் வந்து ரோமர்களுக்கு அடிமையாக இருக்குது. முதல்ல பாதி கோத்திரத்தாரை வந்து பாபிலோன் தேச நேபுகாத்நேச்சாரும் இன்னொரு அசிரிய படையும் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. 2.5 கோத்திரமும் 10.5 கோத்திரமும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அப்போது சிறைப்பட்ட காலங்களில் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? தீர்க்கதரிசிகள் எழுப்பி சொன்ன வாக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எதை முன்னிறுத்தி இருக்கப்பட்டது? இஸ்ரவேல் தேசத்தின் விடுதலை. அடிமைப்பட்டு கிடக்கிற அவங்கள ஒரு மேசியா வந்து என்ன செய்வாரு? உங்களை மீட்டெடுப்பார் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மன்னரசுக்குரியது, இஸ்ரவேல் ராஜ்யத்தின் விடுதலைக்குரியது. நீங்க நம்ம பின்னாடி நாட்கள்ல இயேசு பெருமானுக்கு அதை என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கிட்டாங்க. இயேசு பெருமானுக்கு அது பொருந்தும். எப்படி பார்த்தா இயேசு பெருமானை மன்னரசன் என்று இல்லாமல் விண்ணரசனா எடுத்துக்கிட்டா பொருந்தும். நான் அதை அப்புறம் விளக்கமாக சொல்றேன். நான் எப்படி நான் இப்போ சொல்றது ஆதியாகமத்திலிருந்து நீ மல்கியா வரைக்கும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எதை மையப்படுத்தி தான் இருக்குது? மன்னரசை மையப்படுத்தி தான் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாடு மைய கருத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்ம விடுதலையை முன்னிறுத்துகிறது. இது தேசத்தின் விடுதலை, மன்னரசின் விடுதலை.
அது விண்ணரசின் விடுதலை, ஆன்ம விடுதலையை மையப்படுத்தி இருக்கும். எதுல? புதிய ஏற்பாடு. நான் சொல்றது விளங்குதா? அப்போ அந்த அந்த பலி, அந்த அந்த விடுதலைங்கிறது எப்படி? இயேசு பெருமானுடைய பலியினால தான் அந்த விடுதலை அப்படிங்கிறத மையப்படுத்துறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய மைய கருத்து என்ன? இஸ்ரவேல் நாட்டினுடைய விடுதலை. எப்படி பார்த்தாலும், எந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது அப்படிதான் உண்டு. பின்னாடி நாட்கள்ல இயேசு பெருமானுடைய சீடர்கள் என்ன செய்யறாங்க? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன பண்ணிருக்குது? பழைய ஏற்பாட்டு சட்ட நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. மரத்தில் தூக்குனா அவன் யாரு? சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இயேசு பெருமானுடைய சீடர்கள் எல்லாம், ஐயோ இயேசு பெருமான சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க, அவரை நம்மளுடைய இனம் அந்த ரட்சகரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாம போயிட போகுது, சபிக்கப்பட்டவர்கள் புறந்தளிக்க போறாங்க பயத்துல, அந்த ஆதங்கத்துல பழைய ஏற்பாட்டினுடைய அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் யாரோட ஒப்புமைப்படுத்திட்டாங்க? இயேசு பெருமான ஒப்புமைப்படுத்தி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். இந்த இயேசு தான், இந்த மேசியா தான் இயேசு அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நான் சொல்றது புரியுதா? ஏன், எதனால அடிப்படை? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று என்ன செய்ய, புறத்தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக, சபிக்கப்பட்டவரா இயேசு பெருமான் அந்த யூத இஸ்ரவேல் சமூகத்தில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாங்க? எல்லா தீர்க்க தரிசனங்களையும், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் யாரோடு ஒப்புமைப்படுத்துறாங்க? இயேசு பெருமானோடு ஒப்புமைப்படுத்துறாங்க. இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நான் சொல்றது விளங்குதா? பின்னாடி நாட்கள் அது நடக்கும். நான் சொல்றது வெறும் பழைய ஏற்பாடு மட்டும் எடுத்து மோட்சம் நரகம்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் மோட்சம் நரகம் என்பது தெரியுமா அப்படின்னு நீ புதிய ஏற்பாட்டு சிந்தனை கூட போகக்கூடாது, புதிய ஏற்பாடு எடுக்கக்கூடாது. வெறும் இந்த ஆதி ஆகமத்திலேருந்து இது வரைக்கும் எடுத்து மோட்சம் நரகம் பழைய ஏற்பாட்டு காலங்கள் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. தெரியாதுன்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? மோட்சம்னு சொல்ல இயேசு பெருமானு லாசரு அந்த ஐஸ்வர்யவான் இறந்து போயிடுறாங்க. அந்த லாசருவை எடுத்துன்னு போய் ஆபிரகாம் மடியில் இருக்காங்க. மோட்சம் சொன்னா இவனுக்கு என்ன மோட்சம்னு தெரியாது. அப்போ அவனுக்கு யாரதான் அவனுக்கு தெரியும்? ஆபிரகாம் அவன் பெருசா வச்சிருக்கான். சரி, ஆபிரகாம் மடியில் எடுத்து போய் விடுறாரு. அதுதான் மோட்சம்னு அவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க விரும்புனதை, அவங்க எதை அவங்க அதிகமாக நம்புறாங்களோ அதை சொல்லி தானே சொல்ல முடியும். அப்போ இவர் சொல்றாரு, அங்க ஆபிரகாம் மடியில் எடுத்து போய் விடு. ஆபிரகாம் மடி தான் யாருக்கு? இது அந்த யூதர்களுக்கு மோட்சம்னு விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த செல்வந்தர்களுக்கு என்ன சொல்றாரு? அது எப்படி இருக்குது? குழியா இருக்குதுப்பா, நெருப்பா இருக்குதுப்பா, அந்த நெருப்பு அழியறது இல்லை, உன் உடம்பும் அழியறது இல்லை, அது துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குதுப்பா சொல்லிட்டு நரகத்தை பற்றி சொல்றாரு. அவர்களுக்கு அது விளக்குறாரு. அதுக்கு பிறகுதான் உலகத்துல மோட்சம் நரகம் என்கிற மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மா அழியாது, அந்த ஆன்மா நித்திய வாழ்வுக்குள்ள போகும்போதுன்னு யார் சொல்லிதான் தெரியும்? இயேசு பெருமான் வந்து சொல்லிக் கொடுத்த பிறகுதான் உலகத்துக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. பழைய பாட்டில் அது இல்லவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு உலகா? ஆத்மாங்கிற சொல்லு இருக்கும், ஆத்மான்றதுக்குரிய டெஃபினேஷன் இருக்கு. அந்த மொழிகளில் கூட ஆத்மாங்கிற சொல்லு இருக்கும், ஆத்மாக்குரிய டெஃபினேஷன் இருக்கு. இப்பயே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ சரியான டெஃபினேஷன் இருக்காது. ஆவியே ஆத்மான்னு, ஆவிக்கு என்னப்பா டெஃபினேஷன் தெரியாது, ஆத்மாவுக்கு என்ன டெஃபினேஷன் தெரியாது. ஆனால் வசனத்தை சொல்லுவாங்க, அது ஆத்மாவுக்குரிய வசனத்தை சொல்லுவாங்க. அந்த ஆத்மானா என்னப்பா, எப்படி அது அப்படின்ட்டு சொல்லுது. தமிழில் தான் உடல், உயிர், ஆன்மான்னு இப்படி இருக்கு. உயிர்னா எல்லாருக்கும் தெரியும், தமிழில் எல்லாருக்கும் உயிர்னா தெரியும். உயிர் இல்லாத இது உயிரினங்கள் எல்லாமே உயிரை உடையது தான். ஆனால் ஆன்மா சிறப்புக்குரியது. ஏன் ஆன்மா சிறப்புக்குரியது? கடவுள் இடத்திலிருந்து நம்மகிட்ட வந்து வர ஊதி மண்ணை எடுத்து செஞ்சு அந்த மண்ணை என்ன செய்யறாரு?
தன் ஜீவ சுவாசத்தை என்ன செய்யறாரு? ஊதுறாரு. ஊதும் போது அது ஜீவ ஆத்மா. ஜீவன்னா சமஸ்கிருத சொல், உயிரையும், அந்த மண்ணு வந்து உயிர் பெறுது, ஆன்மாவையும் பெறுது. அந்த உயிர் வந்து என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனா ஆன்மா என்ன செய்யாது? அழியவே அழியாது. ஒண்ணு நித்திய நீடு வாழ்வு. எதுல இருக்கும்? நித்திய ஜீவன் என்னது? என்றைக்கும் அழியாம அப்படியே இருக்கும். எப்ப எங்க இருக்கும்? கடவுளோடு இருக்குமா, கடவுள் இல்லாம இருக்குமா? கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை மோட்சம் என்றும், கடவுள் இல்லாத வாழ்க்கை நரகம் என்றும் என்ன செய்யுது? சொல்லப்படுது. ஆனா இது வந்து இயேசு பெருமான் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. அதெல்லாம் நம்ம பைபிள்ல ரொம்ப அழகா தெளிவாலாம் இருக்கு. நான் சொல்றது பழைய ஏற்பாட்டினுடைய இதுதான். பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க. பெரும்பாலும் அவங்க எங்கேயாவது போகும்போது ஏதோ அவசரமாக இருக்கும், பைபிளை அப்படியே டக்குன்னு திருப்புவாங்க. அந்த பகுதி எது வருதோ அவங்க கண்ணு தெரிஞ்சு அப்படி வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப தவறான காரியம். அதை ஒரு வகுப்பு எடுக்கிற நான் ஒரு ஆசிரியராக நான் அதை என்ன செய்ய மாட்டேன், அதை வந்து நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அது சரியானதில்லை, தவறான விஷயம். ஏன்னா நம்ம எப்போ விழுங்கலான்னு யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? யார் பார்த்துட்டு இருக்கா? சாத்தானாலும் பார்த்துட்டு. இந்த மாதிரியான குருட்டாம் பவுலே சொல்றாரு, உங்களுக்கு நிறைய வைராக்கியம் இருக்குதுன்னு நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. ஆனா அந்த வைராக்கியம் என்ன வைராக்கியமா இல்ல, அறிவுக்கேற்ற வைராக்கியமா இல்ல. எனக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கணும்? அறிவுள்ள பக்தி வைராக்கியமா இருக்கு. அறிவு கெட்ட வைராக்கியமா இருந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு வளர்ந்ததா? பவுல் சொல்றாரு, ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அது தெரியும். நீங்கள் மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த பக்தி வைராக்கியம் என்னவா இல்லை? அறிவு